பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எவ்வளோ பிடிச்சிருக்கு? வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரெண்டே பொருட்களை வச்சு சட்டுன்னு டீ போடுற டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணிட முடியும். இதுக்கு நான் முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் நல்லா நீக்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டு கழுவி நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். வீட்டுக்கு யாராவது சடனாக விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டீ போடுற டைமில் இதை ரெடி பண்ணி அசத்திட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் துருவி எடுத்துட்டேன் ஒரு உருளைக்கிழங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் நிறைய உருளைக்கிழங்கு துருவுறீங்க அப்படின்னா முதல்லையே அந்த பவுலில் தண்ணி சேர்த்துட்டு துருவ ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கருக்காமல் இருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் கழுவி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். வடித்தாலும் கூட அதில் இன்னும் தண்ணி இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒருவேளை நீங்கள் நல்லா அழுத்தி பிழிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஈரப்பதமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு துணி, சுத்தமான துணி எடுத்துகிட்டு அதில் மேலே நல்லா இந்த உருளைக்கிழங்குகளை பரத்தி வச்சு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய விடுங்க. இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு. இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் சூடு பண்ணிக்கிட்டேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கும்போதே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுமே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆழமான பாத்திரமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணி சத்தம்லாம் மாறி பபுள்ஸும் கம்மியாயிரும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். நெருப்பையும் லோ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு கருகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்க்கு மாற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற துருவன உருளைக்கிழங்குகளையும் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டு எண்ணெயை நல்லா ஒரு க்ளீனான ஸ்ட்ரெயினரால் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவில் வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலைகளை ஆல்ரெடி நம்ம பொரிச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் முந்திரி பருப்பு கூட பொரித்து சேர்த்துக்க முடியும், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கலை, ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போது கருவேப்பிலை வேர்க்கடலை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவில் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம கடைசியில் தான் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சர்வ் பண்ணலாம், சூடாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.